கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் அவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக தேவன் அழைப்பு கொடுக்கிறார். அப்ப இதுல 2 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல முதல் ஒரு காரியத்தை பார்ப்போம். உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்ப நமக்கும் மன்னிக்க வல்ல தேவன், நம்ம செய்த காரியங்களை நமக்கு மன்னிக்க வல்ல தேவன். அப்ப தேவனிடத்தில் மன்னிப்பு பெறுவதுனா எப்படி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குறைவுள்ள மனிதர்கள் தான், தவறு செய்கிற மனிதர்கள் தான். இல்லைன்னு யாருமே நான் தப்பே செய்ய மாட்டேன், தவறா பேச மாட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாப்புல, அவங்கவுங்க சத்துக்கு ஏற்றாப்புல தவறுகள் செய்யறவங்க தான், குற்றங்கள் செய்யறவங்க தான். ஆனால் தான் இதுக்காக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பரிசுத்தர், தவறே இல்லாதவர் அவர் தான். அதான் தான் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டின்னு அவர் அழைக்கிறோம். அப்ப நம்ம தவறுகள் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஆனா அந்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக தேவனானவர் சித்தமாக இருக்கிறார். அதனால்தான் இயேசுவின் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. நமக்காக, நமது மீறுதலுக்காக, நமது பாவங்களுக்காக, நம்ம தவறுதலுக்காக இயேசுவின் ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. எதுக்காகனா நம்மள பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சேர்ப்பதற்காக. அதனால்தான் பிதாவானவர் நமது பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதனால்தான் உங்களுடைய பாவங்களை தேவன் மன்னிப்பார், உங்கள் பரமபிதா உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் மன்னிப்பதற்காக நம்மளை அழைக்கிறார். அந்த அழைப்பு எப்படி வருது பாருங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், இது ஒண்ணுதான், வேற எதுவுமே தேவையில்லை. மனுஷனுடைய பாவங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். நீங்க நம்ம பைபிள்ல நம்ம ஜெபம் பண்றோம், தேவனே என்னுடைய பாவங்களை மன்னிய மாண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிய மாண்டவரே அப்படின்னு. நமக்கு எதிராக நமக்காக செயல்பட்டவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? தேவனே இவர் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, என்னோட வேலையை கெடுத்துட்டான், என் படிப்பை கெடுத்துட்டாங்க, என்னோட லைஃபை கெடுத்துட்டாங்க அவங்க அப்படின்னு நிறைய பேர் மேல நம்ம குற்றம் சொல்றோம். இவங்க தான் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு 20 வருஷமா நடக்குது, 30 வருஷமா நடக்குது, நம்ம குறைகள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவங்கள மன்னிக்க நம்மளால முடியுதா? அவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நமக்காக முடியுதா? அதைத்தான் பிதாவானவர் எதிர்பார்க்கிறார். அவங்க பாவங்களை மன்னிப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னாரு, பிதாவை ஒரு செய்வது என்னது அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்றாரு. அப்ப இதே மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? அவங்கள ஏதோ ஒரு சக்தி அவங்கள தூண்டுது, உங்களுக்கு எதிராக செய்வதற்காக, உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்காக, அதை நீங்க மன்னிக்கிறதுக்கு, அந்த சக்திகளை கட்டுவதற்காக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். அதை நீங்க புரிந்து கொள்கிறீர்களா? இல்ல நான் செஞ்சாலாம் ரைட்டு, ஆனா அவரு செஞ்சுட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, நான் எப்படி வாழ்க்கையில மன்னிப்பேன், இப்படி இந்த வாழ்க்கையில் இந்த என்னோட என் காதல் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அவர் ஒருவரால் தான் என் வாழ்க்கையே குட்டிச்சவராய் போச்சு, இவனால் தான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றோமா? ஒருவேளை நீங்க மன்னிச்சிடலாம், மன்னிப்பதற்கு தான் அழைக்கப்படுகிறோம். மன்னிப்பது தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிருபை. தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பது, மறப்பது தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிருபை. இது இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கீங்களே, நம்ம புத்தி சுவாதீனம் இல்லாம நம்ம புத்தி பேதலிச்சு நம்ம அலைவோம். அதனால தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிருபை மன்னிப்பும் மறப்பதும். அதனால தான் தேவன் சொல்றாரு, உங்கள் பாவங்களை நீங்கள் உங்களுக்கு எதிராக செய்தவர்கள் பாவங்களை, மனிதர்கள் உங்களுக்கு எதிராக செய்த பாவங்களை நீங்கள் மன்னித்தால் அப்படின்றாரு. அப்ப மன்னிச்சிடும், திருப்பி அவங்க போய் பேசி ஆகணும். ஒருவேளை நீங்க எதிராக செஞ்சீங்கன்னா அவங்களோட மன்னிப்பு கேளுங்க, அவங்க உங்களுக்கு எதிராக செஞ்சிருந்தாங்கன்னா அதை மறந்து விட்டு பேசுங்க அவங்ககிட்ட. ஒருவேளை மறக்க முடியாம உள் மனசுல இருக்கும், ஆனா அதை செயல்ல காட்டக்கூடாது நம்ம. அதனால தான் தேவனானவர் சொல்றாரு, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அதாவது ரொம்ப ஈஸியா போற ஒரு காரியம் கிடையாதுங்க. இது வாழ்க்கையில மிக கஷ்டமான காரியம். இது மன்னிப்பது என்பது மிக கஷ்டமான காரியம். ஆனா தேவன் மன்னித்திருக்கிறார், தேவன் நமக்கு முன்னால் நடந்து காமிச்சு இருக்கிறார். அதனால அடுத்தவர்களை மன்னிப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அதனால பிதாவின் சத்தத்தை கேட்டு நமது பரமபிதா எங்களுக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமளும் அடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஜெபிப்போம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதாவாகிய நீர் எங்கள் பாவங்களை, எங்கள் தவறுகளை மன்னிப்பீர் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீர் மன்னிப்பதற்கு தயை பெருத்துவர் ஆண்டவரே. அதை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செயல்பட உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் வேலை பார்க்கும் பிள்ளைகளை உங்களுக்கு தெரிகிறோமாப்பா. நல்ல வேலையை தந்திருக்கா, நன்றி ஆண்டவரே. இன்னும் உயர்வுகளை கட்டளிடும் ஆண்டவரே. அவர்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே தகப்பனே உமக்கு பிரியமானபடி அவர்கள் நடக்க, உமது சித்தத்தின்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக அவர்கள் அந்த இடத்திலே விளங்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.